உங்களுக்காக எப்பொழுதும் உழைக்கக்கூடியவன் நான் என சிவகாசி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான KT ராஜேந்திர பாலாஜி ரிசர்வ் லைன், ஆணையூர், ஐயம்பட்டி, லட்சுமியாபுரம், சசிநகர், சித்துராஜபுரம் உள்ளிட்ட 20 இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது KT ராஜேந்திர பாலாஜிக்கு தொண்டர்களும் பொதுமக்களும் வான வேடிக்கை நிகழ்த்தியும், கிரேன் மூலம் ராட்சத மாலை அணிவித்தும், பொக்லைனில் மலர்களை தூவியும் ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து மக்கள் மத்தியில் பேசிய KT ராஜேந்திர பாலாஜி, திமுக ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டுகள் ஆகிய நிலையில் 5 முறை மின் கட்டணத்தை உயர்த்தி உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தன்னை எதிர்த்து போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் மிட்டா மிராசுதாரின் கதவு ஏழைகளுக்காக எப்போதும் திறக்காது என்றார். அப்போது உங்களுக்காக எப்பொழுதும் உழைக்கக்கூடியவன் நான் என உருக்கமாக பேசி வாக்கு சேகரித்தார். 5 வருஷத்துல 5 முறை கரண்ட் புள்ளி ஏற்றிருக்காங்க. கரண்ட் புள்ளி கிராமத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு 100 யூனிட் மின்சாரத்தை அம்மா கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அதுக்குள்ளேயே ஒரு குண்டு பல்பு, ஒரு டியூப் லைட் இருந்தா அந்த 100 யூனிட்டுக்குள்ளேயே முடிஞ்சவங்க கரண்ட் புள்ளே வராது. அதே மாதிரி வந்தா ஒரு 200 ரூபா 300 ரூபா வரும். இன்னைக்கு சராசரி 2000 ரூபா வருது. 2000 ரூபா வந்தவங்களுக்கு 5000 ரூபா 6000 ரூபா வருது. 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்ற கருணாநிதி ஸ்டாலின் ஒரு குடும்பத்துக்கு 50000 ரூபா செலவு இழுத்து வச்சிட்டாரு. எல்லா விலையும் கூடி போச்சு. சொத்து வரி கூடி போச்சு, வீட்டு வரி கூடி போச்சு. ஒரு இடத்தை விற்க முடியல கஷ்டத்துக்கு. ஒரு துட்டு இருந்தா ஒரு இடம் வாங்க முடியல. அதுக்கு தனியா லட்சக்கணக்கில் பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. வீடு அப்ரூவல் பண்ணோம்னா பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. வீட்டு வரி போடணும்னாலும் பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. எல்லாமே திட்டமிடல் ஆகி போச்சு. கம்சன் கமுக்கமா நடக்கல, பகிரங்க ஏலமா விடுறாங்க. இப்படிப்பட்ட திமுக ஆட்சி நமக்கு தேவையா? இந்த ஆட்சியை தூக்கி எறியணும். அண்ணா திமுக ஆட்சி நல்ல ஆட்சி. 10 வருடங்கள் நாங்கள் மந்திரியா இருந்தேன். விலைவாசி கூடிச்சா? கொரோனா வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சு, புயல் வந்துச்சு, கொரோனா வந்து சித்ராஜபுரம் மக்கள் வீட்டை விட்டு இங்கிட்டு போக முடியாது. நாங்க அங்கிருந்து வர முடியாது. அந்த நேரத்தில் நானும் SP, DSP போன்ற காவல்துறை அதிகாரிகள் தான் கார்ல சுத்தணும். எல்லாரும் 1 வருஷம் முடங்கி கிடந்தாங்க. சத்துணம் அம்மா உணவகத்துல சாப்பாடை போட்டோம். ரேஷன் கடையில ஃப்ரீயா அரிசியை கொடுத்தோம். அந்த நேரத்துல மருந்து மாத்திரை கொடுத்து கொரோனாவை கட்டுப்படுத்தணும். அந்த நேரத்துல கூட வீட்டு வரியை கூட்டல, சொத்து வரியை கூட்டல. ஒண்ணுமே இல்லாத நேரத்துல ஸ்டாலின் திமுக அரசு சொத்து வரியை கூட்டியாச்சு. இந்த நிலை நீடித்தால் இனிமேல் வீட்டை வித்துட்டு போக வேண்டியதான். ஆகவே திமுகவுக்கு ஓட்டு போடாமல் திமுக கூட்டணி கட்சி காங்கிரசுக்கு ஓட்டு போடாங்க. காங்கிரஸ் MLA இப்ப வராரு. அவர் இதுவரைக்கும் எங்கேயும் போனது கிடையாது. ஒரு பத்திரிகை கொடுக்க போனா கூட யாரும் பார்க்க முடியாது. ஒரு பத்திரிகை கொடுக்கையும் பார்க்க முடியாது. நல்லது கெட்டதுக்கு பார்க்க முடியாது. போன் போட்டு எடுக்க மாட்டாரு. இங்க வாங்கணும் பாரு, வைக்க மணிக்கு வாங்கணும்பாங்க. அவங்க எல்லாம் மிட்டா மராஸ்தர்கள், ஆலை அதிபர்கள், அம்பானி வகைராக்கள். அவர்களுக்கு இதயத்துக்கும் இரும்புப்பட்டிக்கு சம்பந்தம் இருக்காது. ஏழைகளுக்காக அவர்கள் கதவு திறக்காது. KT பாலாஜி விட்டு கதவு ஏழைகளுக்காக எப்போதும் திறந்திருக்கும். உங்களுக்காக எப்போதும் உழைக்கக்கூடியவர் நான். ஆகவே எனக்கு இரட்டை சின்னத்திலே முத்திரையிட்டு என்னை சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற செய்யுங்க.